வெல்கம் டு மெகேமேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசையில் பயிற்சி 2.1 ஆறாவது கணக்கில் ரெண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆறாவது கணக்கில் ஃபஸ்ட்டு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஆறாவது கணக்கில் ஃபஸ்ட்டு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். 867 மற்றும் 255 இதை ஈக்குவல் மெத்தடில் நம்ம போடணும். எது பெருசாக இருக்கோ அதை ஏன்னு வச்சுக்குவோம். இதை பின்னு வச்சுக்குவோம். ஈக்குவல் ஃபார்முலா ஈக்குவல் ஃபார்முலா ஈக்குவல் வகுத்தல் முறை ஃபார்முலா இது. A equal to BQ plus R. A equal to BQ plus R. இந்த ஏவும் பியும் எடுத்து இதில் சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதான். இதை சப்ஜெக்ட் பண்ணி 867 255 வகுக்க போகிறோம். ஓகேவா? 867 ஈக்குவல் டு 255. இது Q, இது R. இது ரெண்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். 867 255 வகுப்போம். 255 இதெல்லாம் வகுத்தோம்னா 3 255 765. 765. ஓகேவா? இதை கழிச்சோம்னா 2 0 1 102. ரிமைண்டர் 102. Q 3. அதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் பண்ண 3 ரிமைண்டர் 102 இங்கே 0 இல்லாதனால ரிமைண்டரு அதை திருப்பி நம்ம மாற்றி போட்டு வகுக்க போகிறோம். இந்த 255 இங்கிட்ட வந்துடும். இந்த 102 இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ இதை வகுக்க போகிறோம். 255 102 வகுக்க போகிறோம். 102 இதை வகுத்தோம்னா 2 102 204. 204. ஓகே. இதோட கழிச்சோம்னா 1. இந்த 5 எப்படியே வந்துடும் 0. ரிமைண்டர் 51. Q 2. இதை எடுத்தாந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணுவோம். ரிமைண்டர் இப்பயும் 0 இல்லை. அதே மாதிரி மாற்றி எழுதுவோம். 51. 102 இங்கே வந்துடும். 51 இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ 102 நம்ம 51 வகுக்க போகிறோம். 102 51. இப்போ வகுத்தோம்னா 2 51 102 கழிச்சோம்னா 0. நமக்கு ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. அப்போ கான்ஸ்டன்ட் 2. ஓகேவா? இதோட நம்ம நிப்பாட்டிக்க வேண்டியதான். ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. Q 2. ரிமைண்டர் 0. அப்போ இதோட நிப்பாட்டிக்க வேண்டியதான். இதோட மீப்பெரு பொது வகுத்தி என்னன்னா 51. இதோட மீப்பெரும் பொது வகுத்தி HCF 51. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.